வாழ்க சத்தியம், ஜெயிப்பது நிச்சயம். வாழ்க தமிழ். அன்பு பக்தகோடி பெருமக்கள் அனைவருக்கும் மகாலட்சுமியுடைய அருளும் மகாலட்சுமி சுவாமியினுடைய ஆசீர்வாதம் உரித்தாகட்டும் என்று சொல்லி ஆசீர்வதிக்கின்றேன். மனிதனுக்கு ஆசை, பேராசை. ஆசையாயிரு, பேராசையா இருக்காத அப்படிங்கிறதுக்கு ஒரு செய்தி. அதாவது ஒரு சிவனுடைய ஆலயம், மிகப்பெரிய ஆலயம். அந்த ஆலயத்து முன் பக்தகோடி பெருமக்கள் அனைவரும் சம்போ சிவசம்போ, ஓம் நமச்சிவாய, ஓம் நம பார்வதியே நம அப்படின்னு சொல்லி அப்படி ஆனந்தமான மந்திரங்களை சொல்லி பக்தி பரவச நிலையில் இருக்கின்றார்கள். அப்படி இருந்து கொண்டிருக்கின்ற வேளையில் சிவன் என் தந்தை, பார்வதி என் அப்பன், பார்வதி என் தாய், சிவன் என் தந்தை என்று நிறைய சொல்லிக்கொண்டு பிரார்த்தனையில் இருக்கிறாங்க. ககன மார்க்கம் தும் வழியா பார்வதியும் சிவனும் வர்றாங்க. அவங்கள வருகின்ற போது ககன மார்க்கத்தில் பார்க்கின்ற போது இங்க பரவசமா இருக்குது. அவருடைய ஆலயத்துல எவ்வளவு பரவசமா இருக்காங்களேன்னு சொல்லிட்டு பார்வதி சொல்றாங்க. பார்வதி ரொம்ப நல்ல நிலையோடு உங்க பக்தர்கள் உங்களை நினைத்து பூஜித்து பரவசமாக இருக்கிறார்களே என்று பார்வதி சிவனிடம் சொல்கிறார். அவர் சொல்றார், சிவன் சிரித்துக் கொண்டு, இவர்கள் எல்லாம் பக்தியானவர்கள் தான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனாலும் இறை அருளை பெற வேண்டும் என்பது ஒரு சிலர் மட்டுமே அமர்ந்திருக்கிறார்கள். அங்கு மற்றவர்கள் எல்லாம் எதிர்பார்ப்போடு உட்கார்ந்திருக்கிறார்கள். நாம் தரிசனம் செய்தால் நம்மளுக்கு ஏதாவது கிடைக்கும் என்று எதிர்பார்ப்போடு இருக்கிறார். அப்பொழுது பார்வதி, உங்களுடைய பக்தர்களை சோதிப்பதும் என்னை சோதிப்பதும் உங்களுக்கு வேலையாயிற்று, நான் உங்களை என்ன சொல்றது அப்படின்னு சொல்லி மலைமகள் சிவனிடம் சொல்கிறார். அப்பொழுது சரி, உன்னுடைய சொல்லுக்கு நான் இணங்கி நான் போறேன், பார்த்துக்கோ, என்ன நடக்குது, இயல்பா போறேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா, திடீர்னு ஒரு நாள் அந்த கோயிலுக்குள் உள்ள போயிடுறார். உள்ள போனோடனே அங்க அர்ச்சகர் பூஜை செய்து கொண்டு இருக்கிறார். பூசாரி சிவனுக்கு அபிஷேகம் அலங்காரமெல்லாம் செய்து கொண்டு இருக்கிறார். இவர் திடீர்னு உள்ள போன உடனே, ஏப்பா நீ யாருப்பா, கேட்காம உள்ள வந்துட்டியே, நீ வரக்கூடாது இப்படி கோயிலுக்குள்ள அப்படின்னு சொல்றார். அவர் சிரிச்சிட்டு, எப்பா நான் தான்ப்பா கடவுள் அப்படின்னா. ஏய் என்ன கிறுக்கனாக்குறியா நீ, போப்பா வெளியில போப்பா, பக்தோட போய் உட்கார், நீளம் வரக்கூடாது உள்ளுக்குள்ள அப்படின்னு அவர் சொல்றார். அவர் சொல்லும்போது, அவ்வளோ நான் தான்ப்பா கடவுள் அப்படின்னு சொல்றார். மறுபடியும் அபிஷ்டு வெளியில் போ அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, சரி நான் கடவுள்னா நான் என்ன செய்து காட்ட வேண்டும் கேட்கிறார் பூஜாரி இடத்துல. அந்த பூசாரி சுத்தி முத்தி பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கின்ற ஒரு சொம்பு எடுத்து கையில் கொடுக்கிறார். இதை நீ தங்கமாக்கித்தா அப்படின்னு சொல்றார். உடனே அவர் என்ன பண்றாருன்னா, அந்த சொம்பை கையில வாங்கின உடனே அவர் உடம்புகளுக்கு ஒளி பெற்று அது அப்படி தங்கமா மாறிடுது. அவருக்கு அர்ச்சகருக்கு ஒரு மெய் சிலுத்து போய்
ஆச்சரியமாக அவர் உண்மையிலுமே நீ கடவுள் தான்ப்பா அப்படின்ட்டு வெளியில போய் பக்தர்கிட்ட போய் மகிழ்ச்சியை சொல்றார், ஆனந்தமா சொல்றார். கடவுள் வந்துட்டார், கடவுள் வந்துட்டார் அப்படின்னு சொல்றாரு. எல்லாரும் அப்படியே ஷாக் ஆகி மெய்மறந்து பார்க்கிறாருங்க. சாதாரண மனிதனாக அறிமுகப்படுத்துறார். அப்படின்னு சொன்ன உடனே கடவுள் இந்த தீர்த்தச்சம்பை கையில கொடுத்தேன், அதைய தங்கமா மாத்தி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டார். அர்ச்சகர் சொல்லிட்டார். சொன்ன உடனே எல்லோரும் காணாம போய் விட்டார்கள். அந்த இடத்துல யாருமே இல்லை. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற அண்டா குண்டாவெல்லாம் தூக்கிட்டு வந்துட்டாங்க. கடவுள் தங்கமாக்கி தரட்டுன்னு சொல்லி தூக்கிட்டு வந்துட்டாங்க. பார்த்தார் பகவான், அப்பா சாமி. உடனே அவர் அங்கிருந்து மறைஞ்சிட்டார். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, கடவுளிடத்திலே நாம் தரிசனம் செய்யணும், கடவுளிடத்திலே வரத்தை வாங்க வேண்டுமே தவிர அது வேண்டும் இது வேண்டும் என்று நம்ம கேட்பது அது சரியான பக்தி அல்ல. தன்னுடைய குழந்தை அழுகிறது என்று சொன்னால்